எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி மார்னிங் இங்கே திருவான்மியூர் பீச்சில் ஒன்று சேர்ந்துருக்கோம். நான் இன்ச்கேப்புங்கிற ஷிப்பிங் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். எங்களோட ஷிப்பிங் கம்பெனியோட மெயின் மோட்டோவே எல்லாருக்கும் உதவுற மாதிரி ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட இப்போ திருவான்மியூர் பீச்சில் இருக்கோம். இந்த பர்டிகுலர் பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலரான இடம். எல்லாருமே குடும்பத்தோடு இருக்கிற இடம். இங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஃபுட் ஸ்ட்ரீட்னால் நிறையா குப்பைகள் விழுறது. அதனால் இந்த பீச் ரொம்ப அழுக்காக இருக்கிறதோடு இல்லாமல் அது நம்மளோட சுற்றுப்புற சூழலையும் ரொம்ப பாதிக்கிறது. இந்த என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் மனுஷங்களை தாண்டி அழகை தாண்டி இது கடலில் இருக்கிற மீன்களையும் பாதிக்கிறது. அவங்க இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் உண்றதுனால அவங்க செத்து போகிறதோடு இல்லாமல் இங்கே இருக்கிற மீனவ குடும்பத்தோட லைவ்லிஹுட்டும் பாதிக்கப்படுறது. அதோடு இல்லாமல் அதே மீன்களை நம்ம சாப்பாட்டுக்காக வாங்கி சாப்பிட்டு அதில் இருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம உடம்புக்கு நம்மளுக்கும் ஏகப்பட்ட உபாதைகள் வருது. இதனால் நம்ம சொசைட்டிக்கு ஒரு நல்லது பண்ணுற எண்ணத்தோட இன்ச்கேப் ரொம்ப பெருமையாக இந்த டஸ்ட்பின்னை ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. டஸ்ட்பின்னை ஸ்பான்சர் பண்ணுறதுல பெருமைங்கிறத விட இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோமேங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. எல்லோரும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு கடமை உணர்ச்சியோட குப்பையை போடாமல் நம்ம சுற்றி இருக்கிற நேச்சுரல் இதை அசிங்கப்படுத்தாமல் மாசுபடுத்தாமல் நம்மளால் நம்ம முடிஞ்ச சிட்டிசனோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி குப்பை போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அதை தவிர இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த குப்பை தொட்டியில் சேர்கிற அத்தனை குப்பையும் நம்ம அந்த பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் இல்லை கொண்டு அதனால் இந்த பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் எடுக்கிற இந்த ரேக் பிக்கர்ஸோட வருமானமும் கிட்டத்தட்ட 8,000 ஒரு மாதத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை நம்ம கண்கூடாக மெரினா பீச்சில் வச்ச இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் கம்யூனிட்டி ட்ரீயோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு இதை ஏற்பாடு பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம். இதுக்கு பப்ளிக்கோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி 1-2 கம்பெனி பைசா செலவழிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இதனால் ஒரு நல்ல கம்யூனிட்டி மெசேஜ் வெளியில் போய் எல்லோரும் குப்பையை அங்கங்கே போடாமல் பீச் அசிங்கப்படுத்தாமல் நம்மளோட சிட்டிசன் ரெஸ்பான்சிபிலிட்டியை முழுமையாக கடைப்பிடிக்கணும்னு ஒரு வேண்டுகோள். தேங்க்யூ.